உங்களோடு இணைந்து ஆண்டவரோடு சமூகத்தில் ஜெபிப்பதும் வசனத்தை தியானிப்பதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். உலகமெல்லாம் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை இந்த ஜெபத்தில் கர்த்தர் இணைத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். நாம் தேசத்துக்காக, நீங்கள் இருக்கிற தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்க உங்கள் தேசத்துக்குள்ளே மாற்றங்கள் வருகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தா தான் தெரியும். வெளிப்பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது உலக மனிதர்களைப் போல, அரசியல்வாதிகளைப் போல நம்ம பார்த்தா ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவரோடு இணைந்து கர்த்தர் பார்க்கிற விதமாய் நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறது. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ உங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை பண்ணணும். உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் சொல்லியிருக்குல்ல, 4 பரிமாணங்கள் ஜெபத்தை பற்றி, தூப வர்க்கத்தில் 4 பொருட்கள், அதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை அறிந்து கொண்டீங்க. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட்டு, விண்ணப்பம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன, ஜெபம்னா என்ன, ஸ்தோத்திரம்னா என்ன வித்தியாசம் தெரிஞ்சிட்டல. ஒரு ஜெபத்தில் 4 விதமான பரிமாணம் இருக்கிறது. அவைகளெல்லாம் இணையும் போது தான் ஜெபம் முழுமை பெறும். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த 4 பொருளை சேர்க்கும் போது தான் தூப வர்க்கம் என்கிற ஒரு முழுமையான பொருள் கிடைக்கும். அதனால் நம்முடைய ஜெபத்தில் இந்த 4 விதமான பரிமாணங்களும் நம்முடைய ஜெபத்தில் வெளிப்படணும். இதை குறித்து தான் நீங்கள் அறிந்து கொண்டீங்க. சரி, அடுத்து ஜெபத்தினுடைய சில முக்கிய காரியங்கள், சில முக்கியமான சில காரியம், ஒரு 4 காரியம், அதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம அறிந்து கொள்ளுவது, ஜெபம் என்பது தேவனோடு நாம் பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது. இந்த அந்த 2 காரியமும் சரியாக நடந்தால் தான் ஜெபம் முழுமை பெற்றிருக்குன்னு அர்த்தம். நம்மளே போனேன், ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆண்டவர் என்ன சொன்னார் அது தெரியாதே. ஆண்டவர் பேசலாம் செய்வாரா? அவனை கேட்டால் பேசுவார். அவர் வாய் இருக்குல்ல, கண் இருக்கிறதில்ல பார்ப்பார், காது இருக்குல்ல கேட்பார். அவர் பேசுகிற தெய்வம். அது உங்களுக்கு தெரியுமா? பேசுகிற ஆண்டவர். நிறைய பேர் நமக்கு சின்ன வயசில் சில தப்பானதை சொல்லிட்டாங்க. அதாவது கர்த்தரை, கடவுளை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, சில வசனத்தில் பாதியை வைத்து கொண்டு இப்படி சொல்லி கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பவன பாக்கியவான், இது மாதிரிலாம் சொல்லி நம்ம ஆண்டவரை தேடி அவரை தரிசித்து அவருடைய பதில் பெறுகிற அனுபவமே இல்லாமல் நம்ம வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். அதனால் நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவது தான் ஜெபம். அதாவது ஃபெலோஷிப் வித் காட். 2 பேர் ஐக்கியப்பட்டான்னு 2 பேரும் பேசணும்ல, 2 சைடும் பேச்சு இருக்கணும்ல. அப்புறம் கான்வர்சேஷன். நாம் ஆண்டவரோடு பேச, ஆண்டவர் நம்மோடு பேச. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறாரு, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார். மோசே கர்த்தரோடு பேசுகிறார், மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். ஜாஷுவா கர்த்தரோடு பேசுகிறார், யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். ஜெபம் என்பது ஒன் சைடல்ல, நம்ம மட்டும் பேசிக்கிட்டு போதும் முடிச்சுட்டு விடுவதல்ல. தேவன் நம்மோடு கூட பேசணும். நீங்கள் மோசேயினுடைய சரித்திரத்தை வாசிக்கும்போது யாத்திராமத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தரை நோக்கி அப்படின்ற வசனம், மோசே கர்த்தரை நோக்கி அவர் பேசுகிறார், கர்த்தரை நோக்கி. அதே சமயத்தில் இன்னும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடியது கர்த்தர் மோசையை நோக்கி. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி பேசுகிறார், கர்த்தர் மோசையை நோக்கி பேசினார். இதுதான் யாத்திராமத்தில் அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்ம காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய சத்தத்தை கேட்பது, தேவன் நம்மோடு பேசுவதை கேட்பது, இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். நம்ம ஜெபிக்க போன எங்கே போகிறீங்க? ஆண்டவரோட பேச போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்போ ஜெபிக்க போகிறேன்னு சொல்கிறத விட ஆண்டவரோட பேச போகிறேன், அவர் சொல்கிறதை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக மாறிடும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வித்தியாசமாக மாறிடும். அப்போது நீங்கள் உங்களுடைய பழக்கமே அப்படி இருக்கணும். பைபிளில் பார்க்குற ஆதியாமத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார்
அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார், 2 பேரும் உறவாடுகிறாங்க. அதன் பிறகு ஆண்டவர் சொல்கிறார், ஓகே ஆபிரகாம், நாம் மறுபடியும் சந்திக்கலாம், பை பை சொல்லிவிட்டு ஆண்டவர் போகிறார். ஆபிரகாம் வசனம் அப்படியே இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். அப்படின்னு என்ன, அவர் இறங்கி வந்து அவரோடு உட்கார்ந்து பேசி இருக்கிறார். அப்போது ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி. மோசே பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். மோசே பேசும்போது கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பேசும்போது மோசே கவனிக்கிறார். இதுதான் ஜெபம் என்பது. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு ஆண்டவரை இது தாரும், அதை தாரும், அதை செய்ய, எல்லா கவலையை வச்சிடுற, ஒரு வசனத்தை வச்சு அதை மட்டுமே சொல்லிவிட்டு அவ்வளோதான் நீ வந்துடக்கூடாது. ஆண்டவர் உங்க கூட நான் பேச வந்திருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசணும், எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட மனந்திறந்து பேசிட்டு அவர் சொல்லுவதை கவனிக்கணும். 2 பேர் ஃபோனில் பேசுகிறீங்க. சிலர் பார்த்திங்களா, அவங்களே பேசுவாங்க, அவங்களே கேள்வி கேட்பாங்க, அவங்களே பதில் சொல்லி கொள்ளுவாங்க, நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அப்படி ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? வந்து அவங்கள பல கேள்வி அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பதில் அவங்களே சொல்லுவாங்க, ஆமேன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசிட்டு அவர் நம்மோடு பேச நம்ம வாய்ப்பு கொடுப்பதில்லை. இதுதான் நம்முடைய ப்ராப்ளம். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், காத்திருக்கணும். ஜெபத்தில் ரொம்ப முக்கியமானது தேவ சமூகத்தில் காத்திருப்பது. அதாவது தேவனிடத்தில் நம்ம விசாரிச்சுட்டு கர்த்தர் என்ன பதில் சொல்லுகிறார் என்று காத்திருப்பது. அப்போ இந்த 2மே இருக்கணும். நாம் ஆண்டவரோடு பேசுவதும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதும். இந்த பழக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜெபனை ரொம்ப இனிமையாயிரும். 2 பேர் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கான்னு வைங்களேன், அப்படியே ஈவினிங்கில் பேசிட்டு போனால், ரோட்டில் நடந்துட்டு போனால் யாரையும் கவனிக்க மாட்டாங்க. வரல இவங்க பேச அவங்க பேச, ஒரு பார்க்கில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப். ஃபோனில் பேசுவாங்க பாருங்கள், திடீர்னு அப்படியே பேசுனா ஆரம்பித்தா 3 மணி நேரம் 4 மணி, ஐயோ விடிய காலம் 2 மணி ஆகிட்டு, நேரம் போனதே தெரியல. ஏன்? 2 பேரும் கான்வர்சேஷன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுனா நேரம் போகிறதே தெரியாது. அவர் பேசுவதற்கு இடம் கொடுத்தால், அவரும் உங்களோடு பேசுவதை கவனிக்கிற பழக்கத்துக்களை வந்துட்டால், ஆண்டவருடைய குரலை கேட்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஜெபம் வந்து உங்களுக்கு கடினமாக இருக்காது, இனிமையான ஒரு அனுபவமாக மாறிடும். மணிக்கணக்காக ஜெபித்தாலும் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. இந்த பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். அப்போது அதில் 2 காரியம். ஒன்று, தேவனிடத்தில் போய் கேட்பார், ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, வசனத்தை சொல்லி ஞானம் தாங்க. ஆண்டவரே குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே கடன் பிரச்சனையெல்லாம் மாறணும், ஆண்டவரே எனக்கு வந்து கற்பத்தின் கனி வேணும், ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நடத்தணும், ஆண்டவரே இந்த ஊழியத்தை எனக்கு ஆசீர்வதிங்க. ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பது, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கேட்பது, அது ஜெபம். அதுவும் ஜெபந்தான். ஆனால் இன்னொரு அனுபவம் இருக்கிறது, தேவனிடத்தில் விசாரிப்பது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, தேவனிடத்தில் கேட்பது, தேவனிடத்தில் விசாரிப்பது. இந்த 2மே நமக்கு அவசியம், மறந்துடக்கூடாது. நம்ம இயேசுடிக்கிறாரில் ஒரு ஜெப புஸ்தகம் வெளியிட்டிருக்கோம், ப்ரேயர் டைரி. என் ஜெப புஸ்தகம்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறோம், ப்ரேயர் டைரி. அதில் வந்து ஒவ்வொரு அந்த பக்கத்தில் 2ல் 1ல் வந்து விண்ணப்பம் இருக்கும். நம்முடைய ஜெபம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஜெபத்துக்கான ஒரு வசனம், அதுக்கு இடம் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் தேவனிடத்தில் விசாரிப்பது. ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும், இப்படி அதை தான் நான் பயன்படுத்துகிறேன். என்னோட சின்ன ஒரு நோட் புக்கு தான் அது. அதில் வந்து வசனம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்முடைய எல்லா ஸ்டால்களில் அது கிடைக்கும். ஒன்று வந்து ஜெபம், விண்ணப்பம், நான் எதுக்கு ஜெபிக்கணும் அதை எழுதி வச்சுருப்பேன், அதை சொல்லி ஜெபிப்பேன். இன்னொரு பக்கத்தில் விசாரிப்பேன், ஆண்டவர் இதுக்கு நான் என்ன செய்யணும், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள். இந்த வருஷம் இன்னும் நான் எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகணும், இங்கெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு எழுதுவார். அப்படி என்னுடைய சொந்த காரியம், ஃபேமிலி காரியம், ஊழிய காரியம், நான் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் அதில் எழுதி வச்சு தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் என்ன செய்யணும். தேவனிடத்தில் விசாரிப்பது. அப்படி விசாரித்து காத்திருந்து ஜெபிக்கும்போது சில சமயத்துக்கு ஒரே நாளில் பதில் வரும்,
சிலதுக்கு ஒரே நாளில் பதில் வராது. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் ட்ராவலில் போகும்போது அதுக்கான பதில் வரும். தேவன் எந்த நேரத்திலும் எப்படியும் நம்மோடு கூட பேச முடியும். ஜெப அறையில் போய் ஜெபிக்கும் போது தான் என்பது அல்ல, நடக்கும்போதும் பேசுவார், ட்ராவலில் இருக்கும்போதும் பேசுவார். எனி டைம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி, நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, இதை தான் நீ செய் அப்படின்னு திடீர்னு பதில் தருவார். அது அவருடைய அனந்த ஞானம், அவருடைய கிருபை. அதனால் நம்முடைய வேலை ஒன்று, நாம் ஆண்டவருக்கு காரியத்தை தெரியப்படுத்துவது, இன்னொன்று ஆண்டவரிடத்தில் விசாரிப்பது. இந்த ரெண்டுமே ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். அதற்கு ஒரு 2 உதாரணத்தை நீங்கள் பார்க்கணுமானா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ரெபேக்காள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் சிலருக்குள்ளே அது ஆழமாக பதிகிறது. ரெபேக்காள் ஈசாக்குடைய மனைவி. அப்போ ரெபேக்காள் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு ஈசாக்கோடு வாழ்வதற்கு வேறொரு தேசத்துக்கு வந்திருக்கிறாள். வெகு தூரம் பிரயாணப்பட்டு இப்போ அவள் 20 வருஷம் கழித்து அவளுக்கு ஒரு கர்ப்ப ஆசீர்வாதம் கிடைக்கிறது. என்ன நடக்குது பாருங்கள், 22, 23. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்படி போனாள் என்று எழுதப்படலை, விசாரிக்கும்படி போனாள். நல்ல கவனி, அதுவும் ஜெபத்தில் ஒரு பகுதி தேவனிடத்தில் விசாரிப்பது. ஜெபம்னு ஆண்டோட போய் அதை தார இது தார கேட்குறத ஜெபம்னு நினைக்கிறோம், அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தேவனிடத்தில் விசாரித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுவது. பாரு, அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அந்த காலத்தில் அவளுடைய கர்ப்பத்தில் குழந்தைகள் மோதுது, உள்ளே என்னதோ நடக்குது, அவளுக்கு அது விளங்கலை. அது முதல் பிரசவம். 20 வருஷம் கழித்து அவளுக்கு கர்ப்பத்தில் குழந்தைகள். இப்போது அவளுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ எங்கே போய் விசாரிக்கிறது? அம்மா பக்கத்துலேருந்தே கேட்கலாம், அம்மா வேறொரு நாட்டில் இருக்கிறாங்க. மாமியார் இருந்தால் கேட்கலாம், மாமியார் இறந்துட்டாங்க. மாமனார் ஆபிரகாம் இருக்கிறார், கணவர் ஈசாக்கு இருக்கிறார். மருத்துவச்சிகள் இருந்திருப்பாங்க, அவங்ககிட்ட இப்போ என்ன கேட்குறது? அல்லது இவங்கள ஆண்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்குறது? நம்மை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். நம்ம மாமனாரும் கணவரும் ஆண்டவரோடு பேசுகிறாங்க, ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். என்கிட்ட ஆண்டவர் பேசுவார்ல, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே. கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். அப்போது ஆபிரகாம் ஈசாக்கு ஜெபிக்கிறதெல்லாம் கவனித்து அவங்க பிரார்த்தனை பண்ணுற ஒரு இடம் இருந்திருக்கணும், பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளுகிற இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, என் கர்ப்பத்தில் ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல, எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இல்லை, மாமியாரும் இல்லை, நான் யாரிடத்துலையும் கேட்க முடியாது, இது என்னது எனக்கு தெரியலையே, எனக்கு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் பேசுகிறார். இவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா, விசாரித்தாள். அப்போ அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு வருங்காலத்தையே சொல்லி கொடுத்துட்டார். உன் கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் இருக்குது, 2 ஜாதி பிரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இளையவன் தான் உயர்ந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டி எல்லாம் சொல்லிட்டார். அப்போ ரெபேக்காளுக்கு நல்லா தெரியும், யாக்கோபு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவர் மூலமாக தான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிற, உயர்த்த போகிறார் என்பது தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியும்? விசாரித்தாள். நீங்கள் கர்த்தரிடத்தில் போய் உங்களுடைய பிள்ளைகள் காரியமாக விசாரிக்கணும். என் பிள்ளைகள் என்ன படிக்கணும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, எங்கே படிக்க வைக்க. நிறைய பேர் நான் அங்கே படிக்க வைக்கிறேன், இங்கே படிக்க வைக்கிறேன், வெளிநாட்டுக்கு அனுப்புனேன்னு சொல்லி இப்போ 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் கிடைக்கல, பாதியில் நிற்கிது, என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன் அங்கே படிக்க வச்சுங்க? விசுவாசம். விசுவாசம் என்பது சும்மா நீங்கள் விசுவாசிப்பல. எதன் மேலே விசுவாசம்? ஆண்டவருடைய வல்லமை மேலே தான். ஆண்டவருடைய வல்லமைன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா, அந்த வாக்கு தத்தம் தந்து அதில் விசுவாசம் இருக்கணும். உன் பிள்ளையை வெளிநாட்டில் படிக்கவே நான் உன் தேவையை சந்திப்பேன்னு சொன்னாரா?
நீங்களாக விசுவாசத்தோடு படிக்க வைக்கிறேன்னு கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்குவார். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பதே இல்லை. இப்போ மேரேஜ் பிரச்சனை வந்துட்டு, அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? நான் ஜெபம் பண்ணி தாங்க செஞ்சோம். ஜெபம் பண்ணி தான் எல்லோரும் கிறிஸ்தவங்க சொல்கிற பதில், ஜெபம் பண்ணி தான் செஞ்சோம், ஜெபம் பண்ணி தான் எல்லாம் நடத்தணும், விசுவாசத்தோடு தான் செய்தோம். அதெல்லாம் இருக்கட்ட கர்த்தரிடத்தில் கேட்டிங்களா? ஆண்டவரே இந்த திருமணத்தை செய்யலாமா? இதுதான் ஏற்ற துணையா? நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் கேட்டிங்களா? இந்த திருமணத்தை எப்படி நடத்தணும்னு கேட்டிங்களா? அவங்க கார்டு அடிக்கிறாங்க, நான் அப்படி அடிக்கிறேன். அவங்க இப்படி விருந்து வைக்கிறாங்க, நான் இப்படி விருந்து வைக்கிறேன். உலக மக்களை பார்த்துட்டு உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு கடன் கடன் கடன். காரணம் யார்? நீங்கள் தானே தவிர கர்த்தரில். என்ன கர்த்தரிடத்தில் விசாரிக்கலை. நம்மளாம் ஆசைப்படுறதை செஞ்சுட்டு விசுவாசித்தோன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், ஜெபித்தோன்னு சொல்கிறோம். விசாரிச்சிங்களா ஆண்டவரிடத்தில்? அதுதான் முக்கியம். பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்னு விசாரிச்சிங்களா? எங்கே படிக்க வைக்கணும்னு விசாரிச்சிங்களா? நீங்களே ஆசைப்பட்டு நீங்களே தீர்மானம் பண்ணி கேட்டால் விசுவாசித்தேன் ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லுகிறோம். அதெல்லாம் விசாரிக்கணும் கர்த்தரிடத்தில். ரெபேக்காள் போய் விசாரித்தாள். இப்போது அதே மாதிரி 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் 1 சாமுவேல் 23 அதிகாரம் எடுங்க. தாவீதை குறித்து ரொம்ப அருமையான காரியம். ஏன்னா தாவீது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதை பற்றி நிறையா தியானிச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்ல, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நான் சொல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் என்னை மாற்றுங்க. தாவீது சில மிஸ்டேக்லாம் பண்ணார். அதெல்லாம் தேவனை துக்கப்படுத்தினால் அதிலே கடந்தலை எழுப்பி வந்துட்டார். கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு செயல்பட்டனால தாவீது மேலே ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த அன்பு. அதனால் தாவீது நிமித்தம் அவருடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் தாவீது நிமித்தம் இஸ்ரவேலுக்கு தேவன் ஆதரவாக இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 23 அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கிறேன். கவனமாக பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம ஆழமான சத்தியம் இருக்கிறது. இதோ பெலிஸ்தர் கேகலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டார். கேகலான்றது ஒரு பட்டணம். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். அப்போ தேவன் தெளிவாக பேசுகிறார். தாவீதோடு பேசினாருன்னா உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? உங்கள்கிட்ட பேசுவார். முதல்ல அது விசுவாசிங்க. என்னோடு என் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அவருடைய பிள்ளையானால் தகப்பன் பேசுவார் பிள்ளைகளோட. நீங்கள் பிள்ளைகள் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்கள்ட்ட பேச மாட்டார். நீங்கள் பிள்ளைகள் தானே, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டீங்களா, ஆவியினால் நிரப்பப்பட்டீங்களா, அப்போ கட்டாயம் பேசுவார். நீங்கள் காத்திருக்கணும், நீங்கள் வெயிட் பண்ணணும், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அவர் தேவன், அவர் கடவுள், வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவர் பேசணுன்னா சும்மா ஈஸி இல்லை. நீங்கள் காத்திருந்து உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உண்மையாய் விசாரித்தா அவர் பேசுகிறதை உங்களுடைய ஆவியிலே தெளிவாய் உணர முடியும். அவர் காதில் சத்தம் கேட்கணும்னு நினைக்காருங்க, அப்படி அல்ல. அவர் அப்படியே மனுஷ ரூபமாக நின்று அப்படியே காட்சி கொடுத்து பேசுவார்னு நினைக்காருங்க. அவர் ஆவியாக இருக்கிற தேவன், நாம் அற்பமான மனிதர்கள். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஆவியோடு அவர் பேசுவார். அவர் பேசுகிறதே நம்முடைய ஆவியில் கேட்க முடியும். இருதயத்தில் யாரோ பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ஆண்டவர் பேசுகிற விதம். சில சமயத்தில் சிலருக்கு அது சில சமயத்தில் தரிசனம் கொடுத்து ஆண்டவர் பேசலாம். அப்போ ஆண்டவன் ஊழியத்துக்கு அழைச்ச போது அவர் தரிசனமாகி பேசி அழைத்தார். அதே மாதிரி தான் தினமும் பேசுகிறார் என்பதல்ல. சில சமயம் சில காரியம் பேசும்போது அப்படி வருவார். மற்றபடி நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். அப்போ அதுக்கு நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும். அதான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற தாவீது விசாரித்த போது ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனால் நீங்கள் விசாரிக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், நீர் என்ன விரும்புகிறீர் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் அழகாக பேசுவார். முழு இருதயத்தோடு கேட்கணும். நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு பயம். ஏன்னா நம்ம விரும்பாத ஒன்று ஆண்டவர் சொல்லுவார்.
அதனாலேயே நம்ம ஜெபம் பண்ணி நம்ம விருப்பத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் கடன், அதனால தான் பிரச்சனை, அதனால தான் நிறைய பாதிப்புகள். என்ன ஆண்டவரிடத்தில் விசாரித்தா இதை செய்யக்கூடாதும் பாரு, இதைத்தான் செய்யணும்னு சொல்லுவார். அப்போ நம்ம விரும்பினதை செய்ய முடியாது. அதுக்காகவே நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறதில்ல. ஆண்டவரே இதை செய்ய போகிறோம் ஆசீர்வதியும், இதை நடக்க போகிற ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். கேட்டால் ஜெபம் பண்ணி செய்தோம் என்கிறாரு. நிறைய தப்பு பண்ணுகிறோம். தயவுசெய்து கொஞ்சம் நம்ம மாறணும். வேதாகமத்தில் ஆண்டவர் எத்தனை பேரோட பேசி வழி நடத்தி இருக்கிறார். அந்த மாதிரி என்கிட்ட பேசுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். அதனால் சொந்த விருப்பத்தை விட வேண்டியது வரும், நாம் ஆசைப்படுவதை விட வேண்டியது வரும், நாம் விரும்புகிறதை ஒதுக்க வேண்டியது வரும். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதுன்னு சாதாரண விஷயமா? அப்போ அதற்கு சில காரியத்தை விட்டு கொடுக்கணும்ல, இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்ல. ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்கிறதான் முக்கியம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அழகாய் பேசுவார். அப்போது தேவனோடு உறவாடுவது, தேவன் நம்மோடு பேச நாம் அவரோடு பேசுவது, இதுதான் ஜெபத்தினுடைய முக்கியமான தாற்பயம். இதை நல்லா விளங்கி கொண்டு அந்த அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் மணிக்கணக்காக ஜெபித்தாலும் உங்களுக்கு சோர்ந்து போக மாட்டீங்க, திருப்தியே இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கலாம், இன்னும் பேசலாம், அந்த எண்ணம் தான் இருக்கும். அதுதான் ஜெபத்தினுடைய ரகசியம். சரி, அடுத்து ரெண்டாவது ஒரு காரியம் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தூப வர்க்கம் இருக்குல்ல, அதில் 4 பொருட்கள் சேர்க்குறாங்கல்ல, 4 பொருட்கள், அதை பற்றி தான் தியானித்தோம். அதில் ஒரு காரியம் பாருங்கள். யாத்திராகமம் 30 அதிகாரம் 34வது வசனம். யாத்திராகமம் 30:34 அந்த வசனத்தை எடுங்க. 110வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 110வது பக்கம், அந்த 30வது அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளைப்போளமும் குங்குலியமும் அல்பான் பிசினும் கந்த வர்க்கங்களையும், அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து. இந்த 4 பொருளுமே எது அதிகம் எது குறை? சம நிறை. எல்லாமே அரை கிலோன்னு அரை கிலோவாக இருக்கணும். எல்லாமே 100 கிராம்னா இது 100 கிராம், அது 100 கிராம், அது 100 கிராம், அது 100 கிராம். இல்லை இது 100 கிராம், இது 500 கிராம் கிடையாது. சம நிறையாக இருக்கணும். 4மே ஒரே அளவு தான் இருக்கணும், சம நிறையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்ல. சம நிறை. அப்போது இது 4ம் ஒன்றா இருக்கணும். 4க்கும் ஒன்று கூட ஒன்று குறை அப்படி கிடையாது. 4 சம நிறை. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு ஜபக்குழுவில் 10 பேர் சேர்ந்து ஜெபிச்சா அந்த 10 பேருக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். ஒரு இருதயத்தில் ஒரு மனம் சமமாக இருக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த ஒரு மனம் இல்லாமல் ஆளுக்கு ஒன்று சொல்லி கொண்டு இருந்தால் ஜபத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இது ஒரு மன ஜபத்தை குறிக்கும். ஆலயத்தில் கூடி வரும்போது சரி, ஒரு ஜபக்குழுவாக ஜெபிக்கும் போது சரி, இந்த ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 10 பேர் கூடி ஜெபிக்கிறீங்க. ஒருத்தர் ஆண்டவரே அபிஷேகம் வரங்கள் வல்லமை தரும்னு ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் ஆண்டவரே ஜன ரட்சிக்கப்படுமே அழுது ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாலிபர்களை தொடு ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் இவங்களுக்கு கற்பத்தின் கனி எல்லாரும் கொடுக்கணும். ஆளுக்கு ஒன்று ஜெபம் பண்ணினா ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஒரு 10 பேர் ஜெபிச்சா ஒரே காரியத்தில் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த ஒரே காரியத்துக்கு ஒரே நோக்கத்தோட குறிப்பாக கருத்தாக ஜெபிச்சாதான் தேவன் பதில் கொடுக்க முடியும். அதனால் ஜெபத்தில் ரொம்ப அவசியம். ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆராதனையில் ஜெபத்தை நடத்துகிறவங்க பாஸ்டர் மேய்ப்பர் சொல்லுவாங்க, நம்முடைய சபையிலேருந்து தாங்குகிற மிஷினரிகளுக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் மிஷினரிகளுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும். எல்லோரும் மிஷினரிகளுக்காக ஜெபிங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், ஒரு ஆள் என் பிஸ்னஸுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்னா ஒரு மனம் இல்லை. அப்போ அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அந்த ஜெபம் தூபமாய் பரலோகத்துக்கு போகாது. அப்போது அந்த ஒரு மனம் இருந்தால் தான் அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தகுதியான ஜெபம். அந்த தகுதியான ஜெபம் பண்ணாதான் பரலோகத்தில் அந்த அந்த ஜெப தூபமாக தேவ சமூகத்துக்கு போகும். அப்படி இல்லைன்னா
அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. அதனால் அதை உணர்ந்து கொள்ளணும். அதனால தான் இந்த ஜெபத்தில் ஒரு மனம் அவசியம் என்பது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே நோக்கத்தோடு கருத்தாக ஜெபிக்கணும் அப்படி சொல்லும்போது அந்த ஒரே காரியத்தில் தான் நம்ம நிற்கணும். பாருங்கள், மத்தேயு 18:18 இயேசு சொல்லுகிறார், பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டவளாக எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 2 பேர் ஜெபிக்கும்போது இவங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம், இவங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம், இருதை வேறுபட்டிருந்தால் ஜெபத்துக்கு பதில் வராது. 2 பேர் ஒருமனப்பட்டவளாய் ஒரே காரியத்திற்கு கருத்தாக ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறேன்னா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்காக ஜெபிக்க போகிறோன்னா சபைக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது நம்ம கூடி ஜெபிக்கும் போதும் சபையில் ஜெபிக்கும் போதும் உபவாச ஜெபம் முழுரவு ஜெபங்களிலேயும் என்ன காரியத்துக்கு இந்த ஜெபம், எந்த பர்பஸுக்கு நம்ம கூடி ஜெபிக்கிறோம் அதை உள்வாங்கி கொண்டு எல்லாரும் அதில் ஒருமனப்பட்டவளாக ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது தான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். இது நீங்கள் கவனம் செலுத்தணும். அதனால் ஜெபிக்க போகும்போது நம்ம மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, லீட் பண்ணுறவங்க எதை கைட் பண்ணுறாங்க, அதில் கவனம் செலுத்தி அதில் ஒருமனப்பட்டவளாக நம்ம ஜெபிக்கிறதில் கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நம்ம தெளிவாய் பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியம். சரியா? அதனால் நீங்கள் எப்பெல்லாம் ஜெபிக்க கூடி வர்றீங்களோ ஒருமனப்பட்டவளாக ஜெபிக்கிறதில் கவனம் செலுத்தணும். ஆவியில் ஒருமனம் இல்லைன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. ஜெபத்தில் வல்லமை, தேவ பிரசன்ன கிரியைகளை பார்க்க முடியாது. அப்போது அங்கே தேவனுடைய பிரசன்னமே தடைபடும். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும்போது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டவளாய் ஓரிடத்திலே கூடி வந்து அடிக்கடி பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளை வாச பாருங்கள், ஒருமனப்பட்டவளாய் ஒரு இடத்திலே கூடி வந்து அவள் ஒருமனப்பட்டவளாய் தேவனை நோக்கி சத்தமிட்டு. நீங்கள் அடிக்கடி அப்போஸ்தலர் நடபடிகள் எடுங்களேன். எல்லாருக்குள்ளும் கூடி வந்த எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது, ஒரே மனம், ஒரே இருதயம் இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அவங்களுக்கு எதிர்ப்பு வருது, அவங்கள பயமுறுத்தப்படுறாங்க. அப்போஸ்தலர் சபையாருக்கு எல்லாம் தெரியும். ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. இப்போ 3000 5000 திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு பெருங்கூட்டம் வந்துட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் மத்தியில் சொல்லும்போது 24ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. முதல்ல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அதில் ஒருத்தர், எதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போனீங்க, எதுக்கு போய் அடி வாங்கிட்டு வர்றீங்க, எதுக்கு திட்டு வாங்கிட்டு வர்றீங்க, எதுக்கு இங்கே போனால் விதண்டவாதம் பேசலை. அவங்க சொன்னால் ஒருமனப்பட்டவளா, சரி ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், அவ்வளோதான். அதான் முக்கியமான ஒரு காரியம். 32ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 4:32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவளாக இருந்தாங்க. திரளான கூட்டம். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த டைமில் எருசலேமில் சபையில் 24,000 விசுவாசிகள் இருந்தாங்களாம். 24,000 விசுவாசிகள். அவ்வளோ ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் திரளான கூட்டமாக இருந்தாங்க. ஒரே இருதயமும் ஒரே மனமும், வேறு நோக்கமே கிடையாது. எதுக்கு அந்த கூட்டத்தில் இயேசு மகிமைப்படணும், அவருடைய சித்தம் நிறைவேறணும், அவருடைய கட்டளையை நிறைவேற்றணும், அவ்வளோதான். வேறு நோக்கம் கிடையாது. ஒரே இருதயமும் ஒரே மனமும். இன்றைக்கி திரளான விசுவாசிகள், ஒரே மனம் ஒரே இருதயம். 10 விசுவாசி இருப்பாங்க, 10 பேருக்கும் 10 இருதயம், ஆளுக்கு ஒரு டைரக்ஷன். அது சரியில்லை, இது சரியில்லை, இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். ஒரு மனமே இல்லாதனால தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியல, ஆசீர்வாதத்தையும் காண முடியலை. அதனால் நீங்கள் கூடி வரும்போது ஜெபத்தில் ஒரு சின்ன குழுவாக இருக்கலாம், சபையில் இருக்கலாம், ஒரு பெரிய மாஸ் ப்ரேயராக இருக்கலாம். எதுக்காக இந்த ஜெபம், எதுக்காக நம்ம கூடி வர பண்ணி இருக்கிறாங்க, அதில் ஒருமனப்பட வேண்டும். இல்லை உங்களுக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியல, போயிட்டே இருங்க.
அங்கே உட்காந்துட்டு ஒரு மனம் இல்லாமல் முறுமுறுத்துக்கிட்டு இது சரியில்லை, இது சரியில்லை, அது தேவையா, அது உங்கள் காரியம் இல்லை. அது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம். அதில் இணைகிறவங்க இணைந்து கொள்கிறாங்க. ஒரு மனப்பட்டு ஜெபிங்க. உங்களுக்கு அதில் ஏற்றுக்கொள்ள முடியலையா, வீட்டில் எழுப்பி வீட்டுக்கு போங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு மனதுக்கு எடுத்து ஆசீர்வாதத்தை குலைத்து கொண்டு இருக்காரு. ஏன்னா உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லா பேருக்கு அதில் உட்காந்துட்டு அதில் குறை கண்டுபிடிக்கிறது, முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறது வேண்டாம். ஒரு மனப்பட்டவங்க ஜெபிக்கட்டும். ஒரு மனம் பாதிக்கப்படும் போது தேவனுடைய பிரசன்னம் பாதிக்கப்படும், ஆண்டவருடைய அற்புதங்கள் பாதிக்கும். பாருங்கள், அடிக்கடி வர்றது, அவள் ஒரு மனப்பட்டவளாய் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க. திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவளாக இருந்தாங்க. இதை அடிக்கடி நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும்போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு அதை அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும். அதான் ரொம்ப அவசியமான காரியம். அவங்க ஒரு மனப்பட்டு அதில் உறுதியாக இருந்தாங்க, ஒரே இருதயம் உள்ளவளாக இருந்தாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு மனப்பட்டவளாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து, ஒரு மனப்பட்டவளாய் தேவாலயத்தில் தரித்திருந்து. இந்த ஆலயத்துக்கு வர்றோம், ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுன்னு, ஒவ்வொரு இருதயம், அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இந்த கமிட்டி சரியில்லை, அவங்க சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை. அதனால் அப்படி உட்காந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டு அங்கே தான் பெரிய நீதிமான் மாதிரி அங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க தேவ பிரசன்னத்தை தடுக்கும். அந்த நாட்கள் அப்படிலாம் ஆளுக்கு ஒரு அஜெண்டா கிடையாது, ஆளுக்கு ஒரு விருப்பம் கிடையாது. லீட் பண்ணுறதுக்கு தேவன் அப்போஸ்தலரை வைத்திருக்கிறார். அதில் ஒரு மனப்படுவோம், அவ்வளோதான். ஒரே இருதயம் ஒரே மனம். இயேசுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றணும், இயேசுடைய விருப்பத்தை செய்து முடிக்கணும், அவ்வளோதான். வேறு இருதயமே கிடையாதுங்க. அப்போ இது ரொம்ப அவசியம். சரி சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கல, எல்லாருக்கும் அப்படி ஒரே இருதயம் வந்துட்டா உங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஜெபம் சாதிக்கிறதா இருக்கும். அந்த ஜெபத்தில் தேவ வல்லமை பலமாய் வெளிப்படும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.